தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துக்கு போறார். 2க்கும் 3க்கும் அதிபன் வந்து 4ஆம் இடத்துக்கு செல்றார். 2ன்றது உங்களுடைய குடும்பம், 3ன்றது உங்களுடைய சகோதரம், உங்களுடைய நெய்பர்ஸ்னு எடுத்துக்கலாம், உங்கள் தைரியம்னு எடுத்துக்கலாம். இது 4ஆம் இடத்துல போகுது. ஆல்ரெடி குரு 6ல் இருக்குது. இப்போ சனி பெயர்ச்சி என்ன சொல்லுது, என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும்? ஏன்னா அங்கே ராகு உல்டாவா 3rd ஹவுஸ்க்கு பொசிஷன் ஆகும். 4ல் சனி சென்றால், தனுசுக்கு 4ல் சனி சென்றால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, பொறுமையை கையாளணும். வேகமான நகர்வு அப்படிங்கிறத கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் நல்லது. இது எப்படி பண்ணணும்னு நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு வேலை, ஏன்னா அந்த சனி பார்வை 10ல் விழுது. 10னா உங்கள் தொழில் உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முதல்ல வந்துடும். இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு திடீர்னு வேலையில் வந்து ஒரு மாற்றம் பண்ணலான்னு அப்படியே மைண்டில் வந்து ஒரு ஐடியா வரும். அதை ஒரு வேளை நீங்கள் அப்ளை பண்ணி மாற்றத்தை செய்கிறீங்க. சப்போஸ் அந்த மாற்றத்தை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது, இது வந்து நம்ம நினச்சா கூட திரும்பி வர முடியாது, எப்படியும் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தோடு போகிறீங்கன்னு ஒரு சிச்சுவேஷனை வச்சுப்போம். இப்போ என்ன நம்ம நல்லா லாக் பண்ண வைக்க உங்களை. ஏன்னா சனியுடைய பார்வை 10ல் பதியும் போது நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. 4ல் சனி இல்லையா? ஸோ சுகமாக சௌகரியமாக அப்படி கம்ஃபர்டபுளாக அப்படி வாழ வைக்காது. ஒரு மாதிரி ஏதோ ஒரு நெருக்கடியும் ஏதோ ஒரு தொந்தரவு மாதிரியே ஒரு பொசிஷனில் கொண்டு போய் நிறுத்தும். சப்போஸ் வேலையில் மாற்றுறீங்க, இடத்த மாற்றுறீங்க, அப்போது நீங்கள் வந்து மைண்டை என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா, ஒரு வேலை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு பிளான் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். இல்லைன்னா நல்லா சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, 4ல் சனி வந்தாலே பொதுவாக உங்களுக்கு பர்டிகுலர் தனுசு ராசிக்கு 4ல் சனி வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன தொந்தரவுகள் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். குறிப்பாக கால் பகுதி, முட்டி பகுதி, வயிறு சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரோ, இது மாதிரி ஏதாவது சின்ன பிரச்சனைகளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த முறை உங்களுக்கு வந்து இந்த ஃபிட்னஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இது வரைக்கும் அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க கூட, இந்த முறை 4ல் சனி வரனால அது எப்படியாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். சனி லார்ட் ஆஃப் 2, 2க்கும் அதிபதியாக வர்றார். அப்போ உங்களுடைய உணவு பழக்க முறையில் ஏதாவது சரியாக இல்லை, உங்களுடைய ஹேபிட்ஸில் ஏதோ ஒன்று சரியாக இல்லை, அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து அங்கங்கே ஒரு சின்ன சிக்னல் கொடுத்துட்டே இருக்குது. இந்த முறை அது கொஞ்சம் பெருசாக கொடுக்கும். அப்போ அது சரியாக இருந்ததுன்னா அது எந்த வகையிலையும் நெகட்டிவாக பண்ணாது.